Hello viewers, welcome to Magesh Chemistry classes. In this presentation, we are going to discuss about UG TRB and BRTE TRB examinations. இதில் நம்ம யூனிட் நம்பர் 1ல் இருக்கக்கூடிய அட்டாமிக் மாடல்ஸ் சிலபஸில் இருக்கக்கூடியது ரூதர்ஃபோர்ட், நீல்ஸ் போர் அண்ட் சோமர்ஃபீல்ட் அட்டாமிக் மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக உள்ள டாபிக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரூதர்ஃபோர்ட் அட்டாமிக் மாடல். ரூதர்ஃபோர்ட் அட்டாமிக் மாடலில் நமக்கு முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த நியூக்ளியஸினுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து illustrate பண்ணுறது இவர் தான். He proposed that the negatively charged electrons surround the nucleus of an atom. ஒரு நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது கான்செப்ட். He is the first person who explained atomic structure. Atomic structure explain பண்ணக்கூடிய முதல் சயின்டிஸ்ட் ரூதர்ஃபோர்ட் எடுத்துக்கலாம். He discovered the nucleus of an atom. He revealed that protons stay in the nucleus and most space is empty in the atom. நிறைய ஸ்பேஸ் வந்து எம்டி ஆகும். அந்த நியூக்ளியஸ்ங்கிறது சென்ட்ரல் பார்ட்டில் இருக்கிறதும் கொடுத்துருக்காங்க. Electrons revolve around the nucleus in a circular path. ஒரு சர்க்குலர் பாத்தில் எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகுது அப்படிங்கிறது. And the size of the nucleus is very small when compared to the size of an atom. இந்த மாதிரி கேட்டகரிஸ் இதில் இருக்கும். Atom as a whole is neutral and the number of electron is equal to number of protons. So these are about the Rutherford atomic model. இதில் source of alpha particles அப்படிங்கிறது ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட். முக்கியமாக அதில் வந்து உங்களுக்கு வந்து பொலோனியம் இந்த மாதிரி ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ விச் இஸ் சரௌண்டட் பை த லெட் ஷீல்டு. இப்போ இது வழியாக அந்த தின் ஹோல் வழியாக நம்ம அந்த ரேஸ் வந்து பாஸ் ஆகும். இது முக்கியமாக ஆல்ஃபா பீட்டா காமாவில் ஆல்ஃபா ரேஸ். ஸோ இட் இஸ் ஏ பாசிட்டிவ் சார்ஜ், நமக்கெல்லாம் தெரியும். ஸோ பீட்டா இஸ் நெகட்டிவ் அண்ட் காமா இஸ் நியூட்ரல். ஸோ இது வந்து அப்படியே பாஸ் பண்ணுறாங்க. பாஸ் பண்ணும்போது நமக்கு அங்கே ஒரு கோல்டு பாயில் இருக்குது. அந்த கோல்டு பாயிலில் போய் அது படணும். இவ்வளோதான் அது எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இதில் நம்மளுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டு இவ்வளோதான் சிம்பிள். ஸோ அதோடைய கான்செப்ட் வந்து நமக்கு இதில் கிளியராக தெரியும். முதல்ல ரேடியோ ஆக்டிவ் சோர்ஸை நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னா பொலோனியம். ஸோ அது வந்து ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் எமிட் பண்ணும். அதை சுற்றி நமக்கு வந்து இதில் லெட்டு ஷீல்டு இருக்குது இல்லையா. அந்த லெட்டு ஷீல்டு என்ன பண்ணணும்னா, லெட்டோட குவாலிட்டி இட் அப்சர்வ்ஸ் தி ரேடியோ ஆக்டிவ் ரேஸ். அதுக்கப்புறம் கோல்டு நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. இல்லை கோல்டுக்கு போல வேறு மெட்டல் யூஸ் பண்ணலாம். ஏன் அது கோல்டு யூஸ் பண்ணுறோன்னா, கோல்டு நமக்கு நல்லா தெரியும், இட் இஸ் ஹைலி மெல்லியபிள் எலமெண்ட். ஸோ ப்ரிப்பேர் டு த தின் ஷீட்ஸ். எவ்வளோ கொண்டு வரலாம்னா 0.004 சென்டிமீட்டர்ஸ் வரை அதை நம்ம என்ன பண்ணலாம், அதை ஈஸியாக தகடா அடிக்க முடியும். ஏன் அவ்வளோ தகடா இருக்குன்னு சொன்னா, லெஸ் சான்சஸ் ஃபார் தி ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் கெட் அப்சர்வ். அதாவது இந்த லெட்டு மாதிரி இதில் ஆல்ஃபா பார்ட்டிகல் எதுவும் அப்சர்வ் ஆகிடக்கூடாங்கிறதுக்காக தான் தின் ஷீட் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதை சுற்றி ஒரு ஃப்ளோரசன்ட் ஸ்க்ரீன் இருக்குது. அந்த ஃப்ளோரஸ் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் சல்ஃபைடு. அந்த ஜிங்க் சல்ஃபைடு வந்து என்ன பண்ண அப்படின்னா, அதில் பார்ட்டிகல்ஸ் பட்ட உடனே அது ஈஸியாக என்ன பண்ணிடும், அவங்களுக்கு வந்து அதில் ஒரு மார்க் வந்து நமக்கு தெரியும். ஒரு சென்டிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன புள்ளி புள்ளியாக அதில் வந்து மார்க் வந்து தெரியும். ஸோ இதுதான் அதனுடைய செட்டப். ஸோ எதுக்கு பொலோனியம், ஏன் லெட் ஷீல்டு, அதுக்கப்புறம் எதுக்கு தின் கோல்டு ஃபாயில் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் ஃப்ளூரசன்ட் ஸ்க்ரீன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதில் பார்த்துருக்கோம். இப்போ இந்த கேஸில் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்பெரிமெண்ட்டோடைய ஷார்ட் ஃபார்ம்ஸ். ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த இதில் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன ஆகுதுன்னு சொன்னால், சிம்பிளாக அதோடைய அப்சர்வேஷன் நம்ம எடுத்துக்கலாம். MSF அப்படிங்கிற ஷார்ட் ஃபார்ம் வச்சுக்கலாம். Most of the alpha particle pass straight through the foil without any deflection from their path. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 20,000 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 19,990 வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா எந்த ஒரு டிஃப்ளெக்ஷனும் இல்லாமல் பாஸ் ஆகி போகுது. மோஸ்ட் எம் அண்ட் எஸ் ஸ்மால் ஃப்ராக்ஷன் ஆஃப் தம், அதாவது ஒரு ரிமைனிங் ஒரு 10ல் ஒரு 8 வந்து என்ன ஆகுதுன்னா டிஃப்ளெக்டட் ஃப்ரம் தேர் ஒரிஜினல் பார்ட் பை ஸ்மால் ஆங்கிள்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அது டிஃப்ளெக்ட் ஆகும். சிலது மட்டும்தான், அதாவது ரொம்ப மைனூட்டாக பார்த்தீங்கன்னா ஃபியூ பார்ட்டிகல்ஸ். அப்போ வந்து ஒரு 2 பார்ட்டிகல்ஸ் தான். அதில் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லணும், பவுன்ஸ் பேக். இதுதான் அதோடைய எக்ஸ்பெரிமெண்ட்டோட. ஸோ ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து ஸ்கேட்டர் ஆகுது. இதில் வந்து ஸ்கேட்டர் ஆகுது பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 99.9% வந்து அது வந்து என்ன பண்ணிடுது அப்படின்னா பெனிட்ரேட் ஆகி எந்த இது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போயிடும். ஸ்மால் ரேஸ், அதாவது 2 out of 20,000 மட்டும்தான் என்ன பண்ணாங்கன்னா பவுன்ஸ் பேக் ஆகுது. ஸோ இதோட கன்க்ளூஷன் என்னன்னு வரலாம். ஸோ இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் வரலாம், ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ த ஸ்பேஸ் இன்சைட் அன் ஆட்டம் இஸ் எம்டி as most of the alpha particle passed without deflection through the gold foil. அது வழியாக என்ன பண்ணுது, அது உங்களுக்கு பாஸ் ஆகி போயிடுது. ஓகேவா.
and then the positive charge occupies a minimum space, which indicates the very few particles were diverted from their path. கொஞ்சம் பார்ட்டிகல்ஸ் தான், ஒரு 8 பார்ட்டிகல்ஸ் தான் என்ன பண்ணுது, நமக்கு வந்து டைவெர்ட் ஆகுது. ஸோ மீதி எல்லாமே என்ன பண்ணுது, நமக்கு வந்து இதில் எந்த வித சேஞ்சஸ் இல்லாமல் போகிறதுனால மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேசஸ் ஆர் எம்டி அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு வரலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இட் ரிவீல் தட் ப்ரோட்டான் ஸ்டே இன் த நியூக்ளியஸ் அண்ட் மோஸ்ட் ஸ்பேசஸ் எம்டி இன் தி ஆட்டம். இது ரூதர்ஃபோர்டோட மாடல். இப்போ ரூதர்ஃபோர்ட் மாடலில் என்ன ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த எலக்ட்ரானுடைய ஸ்டெபிலிட்டி இந்த சர்க்குலர் பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சின்னதாக கன்சிடர் பண்ணிடலாம். இப்போ நியூக்ளியஸ் வந்து சென்ட்ரல் பார்ட்டில் இருக்குது. இப்போ நியூக்ளியஸ் சென்ட்ரல் பார்ட்டில் இருக்கும்போது அதிலிருந்து வரக்கூடிய நியூக்ளியஸ், ஸோ எலக்ட்ரான் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் ஏ சர்க்குலர் பாத். சர்க்குலர் பாத்தில் போகும்போது இது சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். அப்போ சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகும்னு சொன்னால் ஆக்சிலரேட் ஆகும், கெட் ஆக்சிலரேட்டட். ஸோ ஆக்சிலரேட்டட் ஆகுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இட் லூசஸ் இட்ஸ் எனர்ஜி. ஸோ எனர்ஜி இது லூஸ் பண்ணுறதுனால இந்த சர்க்குலர் பாத் என்ன ஆகும்னா அப்படியே ஸ்ரிங்க் ஆகி எதுக்குள்ளே போய் விழுந்துடும், நியூக்ளியஸ்குள்ளே வந்துடும், சின்ன பாத். ஸோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி எலக்ட்ரான்ஸ் இன் ஏ சர்க்குலர் பாத் இஸ் நாட் எக்ஸ்பிளைன்ட் because the charged particles get accelerated when it is in the circular path. What happens? It causes radiation of energy and the electron loss energy and fall into the nucleus. So அப்போ இந்த சர்க்குலர் பாத்தோடைய கான்செப்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த மாடல் வரப்போகுது. அடுத்தாப்பில் இருக்கக்கூடிய போஸ் அட்டாமிக் மாடல். ஸோ எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் என்ன கேட்கலாம் அப்படின்னா, நியூக்ளியஸ் பார்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணவர் யார், அது மாதிரி போகலாம். அடுத்தது வந்து அதில் நிறைய சயின்டிஸ்ட் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணலாம். தென் இதில் இருக்கக்கூடிய the zinc sulfide role of the element, the lead cell, lead shield, gold, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, தென் போஸ் அட்டாமிக் மாடல். போஸ் அட்டாமிக் மாடல் எடுத்துக்கிட்டால் இதில் வந்து எதுக்காக இந்த இது கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல வந்து அப்சர்வ் பண்ணிட்டு கொண்டு போகலாம். போர் தியரி மாடிஃபை த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் மாடல் ஆஃப் தி ரூதர்ஃபோர்ட். Bohr theory modified the atomic structure model of Rutherford. Rutherfordல இருக்கக்கூடிய மாடிஃபிகேஷன் தான் போஸ் அட்டாமிக் மாடல். அங்கே எலக்ட்ரான்ஸ்னுடைய ஸ்டெபிலிட்டி எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால எலக்ட்ரான்ஸ் மூவ் இன் ஏ ஃபிக்ஸட் ஆர்பிட்ஸ் அண்ட் நாட் எனிவேர் இன் பிட்வீன். எலக்ட்ரான்ஸ் மூவ் இன் ஃபிக்ஸட் ஆர்பிட்ஸ் அண்ட் நாட் எனிவேர் இன் பிட்வீன். எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு ஃபிக்ஸட் ஆர்பிட்டில் மட்டும்தான் மூவ் ஆகிட்டே இருக்கும். வேற எந்த ஏரியாவிலையும் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்காது. ஸோ இதான் அதோடைய மெயின் கான்செப்ட். ஸோ அந்த சிங்கிள் ஆர்பிட்டுங்கிற சொன்னதை டிஃப்ரெண்ட் சர்க்குலர் பார்த்து ஒரு மாடிஃபை பண்ணி கொடுக்குறாரு. ஈச் ஆர்பிட் ஹேஸ் அ ஃபிக்ஸட் எனர்ஜி. ஒவ்வொரு ஆர்பிட்டுக்கும் ஒரு எனர்ஜி வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். கே ஆர்பிட்டுக்கு ஒரு ஃபிக்ஸட் எனர்ஜி, எல் ஆர்பிட்டுக்கு ஒரு ஃபிக்ஸட் எனர்ஜி. Rutherford explained the nucleus of an atom and Bohr modified the model into electrons and their energy levels. இவர் வந்து நியூக்ளியஸை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணார் ரூதர்ஃபோர்டு. இவர் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து வேரியஸ் எனர்ஜி லெவல்ஸில் எப்படி இன்வால்வ் ஆகுது, ரிவால்வ் ஆகுது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். ஓகே, இதில் போஸ்ட்லேட்ஸோட கால்குலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின்ஸ் இந்த ஏரியாவில் வந்து நமக்கு கேட்கலாம். போஸ்ட்லேட்ஸ் எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட்டு the electrons, which is negatively charged, revolve around the positively charged nucleus in a definite circular path. அதுக்கு வந்து ஆர்பிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சிருக்குது. Each orbit cell has a fixed energy and these circular orbits are known as orbital cells. Energy levels are represented by the integer n is equal to 1, 2, 3 known as the quantum number. That is principal quantum number தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணது. The range of quantum numbers starts from the nucleus side with the n is equal to 1 having the lowest energy level. Nucleus side வந்து ஸ்டார்ட் பண்ணணும், n is equal to 1. ஸோ இந்த கேஸில் எடுத்துக்கிட்டா இது வந்து n is equal to 1. இந்த n is equal to 1, the next cell is n is equal to 2. ஸோ நியூக்ளியஸ்னுடைய வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது கான்செப்ட். Then the orbits n is equal to 1, 2, 3, 4 are assigned as k, l, m and cells, and when an electron attains the lowest energy level, it is said to be the ground state. So இதெல்லாம் ஜென்ரலாக இருக்குது. சிம்பிளாக இதோட போஸ்டர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா சர்க்குலர் ஆர்பிட்ஸில் ரிவால்வ் ஆகுது. எனர்ஜியை வந்து எப்படி மார்க் பண்ணுறோம், ஃபிக்ஸட் எனர்ஜி அப்படிங்கிறத கொண்டு வரும். ஸோ இப்போ நம்ம கால்குலேஷன் பார்ட்டுக்கு வரோம். குவான்டைசேஷன் கண்டிஷன் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஏரியா. ஸோ எனர்ஜி வந்து குவான்டைஸ்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது இந்த இதில் நம்ம எடுத்தோம். எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ்ஸ் ஒன்லி இன் த சர்க்குலர் ஆர்பிட்ஸ் விச் ஹேஸ் ஆங்குலர் மொமெண்டம் எல் இஸ் த இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் h by 2π. இதான் குவான்டைசேஷன் கண்டிஷன்.
ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகுறதுனால அந்த எலக்ட்ரான்ஸ்க்கு என்ன இருக்கும், ஒரு இப்போ லீனியர் மொமெண்டம் இருக்குது, அதே மாதிரி ஆங்குலர் மொமெண்டம் இருக்குது. தட் இஸ் which depends upon the angle also. ஸோ அந்த இதை வந்து என்ன ஃபார்முலாவில் கொடுக்குறோம், ஆங்குலர் மொமெண்டம் இஸ் mvr, this is equal to nh/2π. ஸோ இதுதான் அதோடைய குவான்டைசேஷன் கண்டிஷன். இப்போ அதை எப்படி நம்ம அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். while revolving the electrostatic force. ஸோ இதோடைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து பின்னால் கால்குலேஷன் பார்ட்டில் பார்க்க போகிறோம். அடுத்த போஸ்ட்லேட்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ்ஸ் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து சென்ட்ரிஃபியூட்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். சென்ட்ரிஃபியூட்டல் ஃபோர்ஸ், ஸோ ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் சென்டர். ஸோ எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ் நமக்கு தெரியும், 2 சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு சார்ஜ் வந்து Q1, இன்னொரு சார்ஜ் வந்து Q2. இந்த ரெண்டுக்கு இடையில உள்ள ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணுறோம்னா வேணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ் இஸ் கிவன் பை திஸ் ஃபார்முலா F is equal to 1/4 Q1 Q2 R2. இந்த இடத்துல சார்ஜ் 2 சார்ஜ் இருக்குது. எதெல்லாம் சார்ஜ் நமக்கு, ஒன்று எலக்ட்ரான், இன்னொன்று நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய ப்ரோட்டான். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டால் 1/4 அப்படியே வந்துடும். எலக்ட்ரானுடைய சார்ஜ் அண்ட் வாட் இஸ் த இசட், அட்டாமிக் நம்பர், எத்தனை அட்டாமிக் நம்பர் இருக்கோ, ஒரு 10 இருக்குன்னா இன்ட்டு அந்த ப்ரோட்டானுடைய சார்ஜ், அது ப்ளஸில் இருக்கும், எலக்ட்ரானுடைய சார்ஜ் மைனஸில் இருக்கும். ஸோ சிம்பிளாக E டாட் தட் இஸ் E இன்ட்டு இசட் இன்ட்டு E அப்படின்னு சொல்லி இந்த Q1 Q2க்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா? தென் சென்ட்ரிஃபியூட்டல் ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது. சென்ட்ரிஃபியூட்டல் ஃபோர்ஸ்க்கு வந்து ஃபார்முலா mv²/r. ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம், இந்த சென்ட்ரிஃபியூட்டல் ஃபோர்ஸ் அண்ட் எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ் ரெண்டுமே அது என்ன நமக்கு வந்து அங்கே பேலன்ஸ் ஆகுது. ஸோ இந்த ஈக்குவேஷனை கொண்டு வந்துடலாம். தட் இஸ் 1/4 E இன்ட்டு இசட் இன்ட்டு U பை R² இஸ் ஈக்குவல் டு mv²/r. ஸோ இது நம்ம கால்குலேஷனுக்கு யூஸ் ஆகும். ஸோ ரொம்ப அதில் வந்து நம்ம அந்த கான்செப்டை இது பண்ணிட வேண்டாம், ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கு. எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ் இருக்குது, சென்ட்ரிஃபியூட்டல் ஃபோர்ஸ் இருக்குது. சென்ட்ரிஃபியூட்டல் ஃபோர்ஸ் இது, எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ் இருக்குது. ரெண்டையும் நம்ம என்ன பண்ணோம், அதில் வந்து ஈக்குவேட் பண்ணுறோம். ஓகே. The electrons in an atom move from lower energy level to the higher energy level by gaining the required energy, and the electron moves from the higher energy level to lower energy by losing the energy. So energy electrons வந்து ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு அது வந்து ஜம்ப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எனர்ஜி, required எனர்ஜி வேணும். அல்லது இந்த required எனர்ஜி அது என்ன பண்ணணும் அப்படின்னா அப்சார்ப் பண்ணும். அப்படி இல்லை N2லேருந்து N1க்கு வரணும்னா அந்த எனர்ஜி அது என்ன பண்ணும், லூஸ் பண்ணும். ஸோ சேம் கான்செப்ட். இப்போ கால்குலேஷனுக்கு வரலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக இதை ரீகால் பண்ணணும்னா, எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரௌண்ட் த நியூக்ளியஸ் இன் சர்க்குலர் ஆர்பிட்ஸ். ஆங்குலர் மொமெண்டம் mvr is equal to nh/2π. கால்குலேஷன் பார்த்து கொண்டு வந்துடலாம். ரேடியஸ் ஆஃப் த என் செல், இதில் என்ன இது கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இது நியூக்ளியஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நியூக்ளியஸை சுற்றி இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு செல் தட் இஸ் n is equal to 1, செகண்ட் செல் n is equal to 2, KL பார்த்துருக்கோம். இதோட ரேடியஸ் என்ன, சென்ட்ரல்லேருந்து இதோட ரேடியஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டெரிவேஷன் எப்படி கொண்டு வரலாம். எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச குவான்டைசேஷன் கண்டிஷன் என்ன, nh/2π இஸ் ஈக்குவல் டு mvr. இந்த ஈக்குவேஷனை அப்படியே என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ என்ன ஆயிருது, n²h²/2πங்கிறது 4/² ஆயிருது. இங்கே இருக்கக்கூடிய m² v² r² அப்படிங்கிறது இது ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு ஈக்குவேஷன் நம்ம இதில் பார்த்துருக்கோம் இல்லையா, என்ன ஈக்குவேஷன், அந்த எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸையும் சென்ட்ரிஃபியூட்டல் ஃபோர்ஸையும் ஈக்குவேட் பண்ணுறது. 1/4 இன்ட்டு r² mv²/r அப்படிங்கிறத இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஓகே. ஸோ இன்னொரு ஈக்குவேஷன் நமக்கு இருக்கிறது n²h²/4/², இதை ஸ்கொயர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ டிவைட் பண்ணுறோம். ஸோ இதில் டிவைடிங்கில் நமக்கு வரக்கூடிய பார்த்து 4π போயிடுறதுல உங்களுக்கு 4π அண்டு 4π எடுத்துடலாம். 4π கேன்சல், ஒரு π அண்டு எப்சிலான் இருக்குது. இங்கே n² h² எந்த சேஞ்சஸும் கொண்டு வர முடியாது. EZT no changes. So R is equal to n² h² epsilon by m ZT². அது இதில் வந்துடுது. இங்கே வரும்போது என்ன சேஞ்சஸ் வருது, R கேன்சல் ஆகிடுது, m² v² போயிட்டுனா இங்கே ஒரு R மட்டும் என்ன பண்ண நமக்கு இருக்கும். ஸோ R is equal to n² h² epsilon by m² அப்படிங்கிறது கொண்டு வரலாம். ஸோ இதில் கான்ஸ்டன்ட் வேல்யூ வரதெல்லாம் பாருங்கள், இதுக்கு h² பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், எப்சிலான் கான்ஸ்டன்ட், by constant, mass of the electron constant, atomic number variable. ஸோ அதை எடுத்துக்கலாம்.
அண்ட் இ வந்து சார்ஜ். அப்போ அது கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டன்ட் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த இடத்துல எடுத்துகிட்டு இந்த வேல்யூ கொண்டு வந்துட்டா 0.53 ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபைனல் ஈக்குவேஷன் வந்து இந்த பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சாகும். ஸோ எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரேடியஸ் ஆஃப் தி பர்டிகுலர் ஆர்பிட் இஸ் ஈக்குவல் டு டிபெண்ட்ஸ் அப்பான் தி பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அண்ட் அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஒரு கால்குலேஷன் பார்த்து போகலாம். Find the radius of first, second, third cell of the hydrogen atom. Radius of the first cell. Hydrogen atom is radius. So radius of the formula நம்ம இங்க கொடுத்திருக்கிறோம். எல்லா கேஸ்லயும் n squared by z. இது மட்டும் நம்ம வந்து மெமரியில் இருக்கணும். n வேல்யூ வந்து 1 and z வேல்யூ வந்து 1. இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்பிட் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணுறோம். அது அப்படியே கேன்சல் ஆயிரும். 1 squared by 1 ஆயிரும். இந்த கேஸில் வரும்போது n is equal to 2 வந்துடுது. ஸோ இது வந்து 4 into 0.53 ஆம்ஸ்ட்ராங் இங்கே n ஸ்கொயர். ஸோ அது ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பரையும் நவ் யுவர் அட்டாமிக் நம்பர். ஸோ இந்த பேசிஸில் வரக்கூடிய கொஸ்டின்ஸை இது பண்ணலாம். தென் நம்ம எம்சிக்யூ இதுக்கு வந்து இந்த கான்செப்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்த கால்குலேஷன் வந்து வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் இன் த nth செல். எலக்ட்ரானுடைய வெலாசிட்டி எந்த ஸ்பீடில் அது மூவ் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன்ஸ் இங்கே கொண்டு வந்துடும். MVR is equal to NH/2 by குவாண்டைசேஷன் கண்டிஷன். இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ MVR ஆருக்கு நம்ம வந்து கண்டுபிடிச்சது இங்கே இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். ஆருக்கு வந்து n ஸ்கொயர்டு h ஸ்கொயர்டு எப்சிலான் பை இமேஜ் ஸ்கொயர். கால்குலேஷன் பார்ட்டில் நீங்கள் கொஞ்சம் இன்வால்வ் ஆகிட்டிங்கன்னா அந்த ஃபைனல் ஈக்குவேஷன் தான் நமக்கு வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ ஆறு வேல்யூ நம்ம டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா n ஸ்கொயர்டு h ஸ்கொயர்டு எப்சிலான் பை NH/2 பை. ஸோ நமக்கு இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ இங்கே இதெல்லாம் கேன்சல் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ MARக்குள்ள வந்து இதில் வந்து this m and this m. ஸோ v into this constant value is equal to 1/2. ஸோ m இதில் கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே வந்து v கொடுத்துலாம், இங்கே வந்து 1/2 வெளியில் எடுத்து NH/π. ஸோ அகைன் NH/5 வந்து இங்கே கேன்சல் பண்ணால் இதில் ஒரு NH மட்டும் இருக்கும், இந்த பை வந்து கேன்சல் ஆகும். ஸோ v velocity of the nth cell is equal to E squared Z by 2 NHE. ஸோ அகைன் நம்ம கான்ஸ்டன்ட் பாயிண்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஃபைனலாக யூ கெட் ஈக்குவேஷன் Vn is equal to 2.18 into 10⁶ Z by Ns. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம எடுத்துக்கணும். ஸோ நம்ம ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட்டல் கண்டுபிடிச்சிருக்கிறோம். தென் வெலாசிட்டி ஆஃப் தி nth செல். தென் த ட்ராபேக்ஸ் ஆஃப் போர்ஸ் தியரி. ஸோ இங்கேயும் ட்ராபேக்ஸ் இருக்கிறதுனால தான் நமக்கு சோமர்ஃபீல்ட் அட்டாமிக் தியரி நமக்கு வருது. Fail to make correct prediction of large size atom. So hydrogen like atom மட்டும் தான் இதோட explanation கொடுத்தது. large size atoms வந்து அது வந்து explanation கொடுக்க முடியல. And fail to explain the spectrum atoms having only 2 electrons such as helium atom. இதோட ஸ்ட்ரக்சர்ஸையும் அதுக்கு மேலே சிம்பிளாக சொல்லியிருந்தா ஹைட்ரஜன் லைக் ஆட்டத்தை தான் இது என்ன பண்ணுச்சு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது அப்படிங்கிறது. ஓகே. அண்ட் ஃபைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். அப்போ இதில் இருந்து நமக்கு இந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் கான்செப்டுக்கு என்ன கொண்டு வர அப்படின்னா, when n is equal to 1, n is equal to 2, the electron jump from the first cell to second cell, what happens? It absorbs energy. And when the electron jumps from the n is equal to 2 to n is equal to 1, it loses energy. So loses energy is in the form of spectrum, அது லைன் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ ஆரிஜின் ஆஃப் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரா பார்க்கும்போது இது இன்னும் கொஞ்சம் கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக. ஸோ அதில் அல்ட்ரா மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கும்போது அந்த ஃபைன் ஸ்ட்ரக்சர் மீன்ஸ் அடிஷ்னல் லைன்ஸ் ஆர் பாசிபிள். இப்போ n equal to 1 to n equal to 2னா நமக்கு ஒரு லைன் தான் அதில் வந்து வந்திருக்கணும் இல்லையா. ஸோ எக்ஸ்ட்ரா லைன்ஸ் வரதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் அந்த கான்செப்ட். தென் relative spectral intensity, Bohr's model could not explain the intensity of spectral lines were not all equal. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கான்செப்ட். தென் சீமன் எஃபெக்ட். சீமன் எஃபெக்ட்ங்கிறது மேக்னெட்டிக் எஃபெக்ட், ஸ்டார்க் எஃபெக்ட், எலக்ட்ரிக் எஃபெக்ட். இதில் இருக்கக்கூடிய வரக்கூடிய லைன் ஸ்பெக்ட்ரத்தை, ஸ்பிளிட் ஆகக்கூடிய லைன் ஸ்பெக்ட்ரத்தை அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சிம்பிளி சேஸ் இட் இஸ் ஒன்லி ஃபார் ஹைட்ரஜன் லைக் ஆட்டம்ஸ் அண்ட் இட் இஸ் ஃபெயில் டு எக்ஸ்பிளைன் தி ஃபைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் அண்ட் இட் கேனாட் எக்ஸ்பிளைன் த சீமன் எஃபெக்ட், ஸ்பார்க் எஃபெக்ட், ஷார்க் எஃபெக்ட். இதெல்லாம் வந்து ரெண்டு பண்ணல எக்ஸ்பிளைன் பண்ணல. ரிமெம்பர் சம் பாயிண்ட்ஸ் யூ ஹேவ் டு. தட் இஸ் the n increases, energy increases. Maximum energy of the electron is 0. Energy of the electron in the nth orbital is given by the formula. Okay. To explain the failure of the force model, the Sommerfield atomic model is introduced. So, this is பார்க்கலாம்.
In order to explain the additional lines in the fine structure, the Sommerfield introduced two main modifications in force field. First modification என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது சர்க்குலர் பாத்லையும் இருக்கும் அண்ட் எலிப்டிக்கல் பாத்துங்கிறது தெரியும். அந்த ரெண்டு பாத்லையும் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகும் அப்படிங்கிறது கான்செப்ட். The velocity of the electron moving in elliptical orbital varies different parts of the orbital. This causes the relativistic variation in the mass of the electron. எலக்ட்ரான் வந்து எலிப்டிக்கல் பாத்தில் வரும்போது இந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை பொறுத்து அதோடைய வெலாசிட்டி வந்து வேரி ஆகும் அப்படிங்கிறது இதோட கான்செப்ட். ஓகே. To deal this, he introduced the azimuthal quantum number, that is orbital angular quantum number அப்படிங்கிறத அவர் யூஸ் பண்ணுறார். ஸோ வாட் எவர் மேபி. ஸோ போஸோட கான்செப்ட்லேருந்து நீல்ஸ் போரோட கான்செப்ட்லேருந்து எப்படி வேரி ஆகுதுன்னா, இந்த சர்க்குலர் ஆர்பிட்டும் இருக்குது, எலிப்டிக்கல் ஆர்பிட்டாலும் அந்த ஆட்டத்துக்கு வந்து உண்டு அப்படிங்கிறது வந்து இவருடைய கான்செப்ட். அதுதான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஹி இன்ட்ரடியூஸ்ட் அனதர் குவாண்டம் நம்பர். வாட் இஸ் தட் இஸ் ஆங்குலர் குவாண்டம் நம்பர். அந்த ஆங்குலர் குவாண்டம் நம்பர் ஏன் வேணும் அப்படின்னா, ரெண்டு டிஃப்ரெண்ட் பார்ட் இப்போ எலக்ட்ரான்ஸ் இந்த பிளேஸில் இருக்குது, இந்த பிளேஸில் இருக்கும்போது ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது சென்டரில் இருந்து, இங்கே வரும்போது ஒரு சென்டரில் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டு டிஸ்டன்ஸ் வரதுனால ஒரு வெலாசிட்டி வேரி ஆகும், அதனால் ஆங்குலர் மொமெண்டம் வந்து வேரி ஆகுது அப்படிங்கிற கான்செப்ட் அவர் சொல்கிறார். ஓகே. சிம்பிளாக நம்ம கொடுத்துக்கிறதா இருந்தால் இதில் ரெண்டு ஒரு ஃபார்முலா, இந்த ஃபார்முலா நம்ம வச்சுக்கணும். B/S = L+1 /L. இதில் B என்ன ஏன்னா என்ன. இப்போ ரெண்டு ஆக்சிஸ் இருக்குது. இந்த ஆக்சிஸை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மேஜர் ஆக்சிஸை வந்து இதை சொல்கிறோம் A, மைனர் ஆக்சிஸை Bன்னு சொல்கிறோம். ரெண்டு ரேடியஸ் வருது இல்லையா, அந்த இதில் கொடுக்குறது. ஸோ B/S = L+Lங்கிறது அசிமுத்தல் குவாண்டம் நம்பர், Nங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு கால்குலேஷன் பார்த்தோம்னா அந்த சாமர்ஃபெல்ட் கான்செப்ட் வந்து நமக்கு ஈஸியாக புரியும். when n = 1 and L = 0 நமக்கு தெரிஞ்சது இது 1s ஆர்பிட்டல்ஸ். கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்டே நம்ம இங்கே வச்சுட்டு புரிஞ்சுக்கலாம். ஓகே. இது ஏன் 1s ஆர்பிட்டல் அப்படிங்கிறது அது குவாண்டம் நம்பர்ஸ் படிக்கும்போது கிளியராக அது புரியும். இப்போ இந்த கேஸில் ரெண்டு வரும்போது A = B, the two axes are equal. எப்படி அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா L வேல்யூ என்ன, தட் இஸ் B/S = L வேல்யூ நம்ம கொடுத்துருக்கிறது 0 அண்டு 1 / N வேல்யூ 1. ஸோ அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து 1. ஸோ A = B. அப்போ 1s ஆர்பிட்டால் வந்து எப்படி தான் இருக்கும், அது வந்து சர்க்குலர் ஆர்பிட் தான் இருக்கும். இப்போ when n = 2, Lக்கு வந்து ரெண்டு வேல்யூ வரும், 0 and 1. ஸோ இது என்ன கான்செப்ட், 0 and 1 எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம இன்னும் டீட்டெயிலாக குவாண்டம் நம்பர்ஸில் பார்க்குறோம். இப்போ இந்த லெவலில் கொஞ்சம் கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டுங்க. ஸோ இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா n = 2, L = 2, 2s ஆர்பிட்டால். அந்த இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா B/S = என்ன வருது, 1/2ன்னு வருது. அப்போ P = A/2. அப்போ B = A/2னா இங்குள்ள மேஜர் ஆக்சிஸ் இதெல்லாம் வந்து ரெண்டும் ஈக்குவலாக இல்லை. அப்போ அது என்ன ஆர்பிட்டாலாக இருக்குது, எலிப்டிக்கல் ஆர்பிட்டாலாக இதாகிடும். ஓகே. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா n = 2 and L = 1 இது எடுத்துட்டிங்கன்னா 2p ஆர்பிட்டால்ஸ். இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இது சர்க்குலர் ஆர்பிட்டாலாக வந்துடுது. B/A வேல்யூஸ், இந்த L வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இதில் சர்க்குலர் ஆர்பிட். ஸோ அப்போ ஈக்குவேஷன் என்னங்க, n = 1 L = சொன்னால் வெறுமான உங்களுக்கு இருக்கிறது வந்து இதில் சர்க்குலர் ஆர்பிட்ரு. n = 2 L = 0னா ஒன்று சர்க்குலர் ஆர்பிட்டாக இருக்குது, இன்னொன்று எலிப்டிக்கலாக இருக்குது. ஸோ இதுதான் அதோட கான்செப்ட். ஓகே. அப்போ வந்து செகண்ட் லெவலில் இருக்கக்கூடிய இதில் பார்த்துக்கிட்டா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், ஒன்று இதில் ரெண்டு ஆர்பிட் வந்து, ஸோ சென்ட்ரல் நியூக்ளியஸ், இன்னொன்று எலிப்டிக்கல். இதில் எது எலிப்டிக்கல் எது வந்து சர்க்குலர் அப்படிங்கிறது நமக்கு கொஸ்டின் பார்ட்டில் கேட்பாங்க. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து 2sங்கிறது எலிப்டிக்கலாக இருக்குது. அப்போ இந்த ஆர்பிட் வந்து 2s, இது வந்து 2p. அப்போ இந்த ரெண்டு லைன்ஸ் வந்து அந்த செகண்ட் ஆர்பிட்டில் இருக்கிறதுனால தான் அந்த ஸ்பெக்ட்ரம் ஸ்ப்ளிட் ஆகி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் லைன்ஸ் வருது அப்படிங்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ சிம்பிளாக ஒரு மாடல். n = 3 இருந்தால் எது உங்களுக்கு சர்க்குலராக இருக்கும், L = 0 வரும்போது சர்க்குலராக இருக்குது, L = 1 எலிப்டிக்கல், L = 2 வந்து எலிப்டிக்கல் அப்படிங்கிறத அந்த கான்செப்ட் எடுத்தோம். லிமிடேஷன்ஸ் பார்த்துக்கலாம். This model failed to account the atomic spectra of atoms of more than one electron. That is same concept. And didn't explain the Siemann effect and Stark effect. Siemann effectங்கிறது உங்களுக்கு மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. குவாண்டம் நம்பர்ஸ் N, L, M and S.
இதில் சாமர்ஃபீல்டு வந்தாச்சு. இந்த ஸ்டார்க் எஃபெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் நமக்கு மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், அதாவது ஓரியன்டேஷன் ஆஃப் தி எலக்ட்ரான்ஸ் இன் தி ஆர்பிட்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். ஓகே ஓகே வியூவர்ஸ், அடுத்த டாபிக் வந்து நமக்கு வந்து ஆரிஜின் ஆஃப் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிற சிலபஸில் உள்ளது. ஸோ அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுலேயே நிறையா ப்ராப்ளமேட்டிக்கான கொஸ்டின்ஸ் நிறையா இருக்கும். இந்த இடத்துல நமக்கு இந்த 3 கான்செப்ட் 3 மாடல் இருந்தாலும் இந்த கால்குலேஷன் பார்ட் ஆஃப் தி நீல்ஸ் போர் அட்டாமிக் மாடல் தான் நமக்கு வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த யூனிட் கம்ப்ளீட்டாக முடிஞ்ச பிறகு இதில் வந்து இந்த யூனிட்டோட எம்சிக்யூஸ் வந்து நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய கான்செப்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதில் நம்ம எந்தெந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கிறோம். தியரி ஓரியன்டாக அதில் எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப படிக்கக்கூடாது. பட் யூ ஹேவ் டு நோ த கான்செப்ட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி திங் இன் தி டெரிவேஷன் ஆல்சோ. அதை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகே, ஆரிஜின் ஆஃப் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் சொன்னால் இந்த நீல்ஸ் போருடைய கான்செப்டில் இருந்து வர்றதுதான். கடைசி பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த எலக்ட்ரான்ஸ் கெயின்ஸ் எனர்ஜி, இட் கெட்ஸ் எக்ஸைட்டட். ஸோ இது ரிலீஸ் ஆகி வரும்போது அந்த எனர்ஜி என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து ஸ்பெக்ட்ரமாக கொண்டு வரோம். லைன் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் கான்செப்ட். இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.